அனைவருக்கும் வணக்கம். சாரு சொன்னதெல்லாம் நான் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா சாரு சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் உண்மையை நினச்சிட்டு எந்த குழந்தையும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சாரு என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவள் பொய் கூட சொல்லியிருக்கலாம், மேபி அவள் என்னை ப்ராங்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் முன்னாடி நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகே போகலாமா? மறுபடியும் கால் பண்ணால் சொல்லுடி அப்படின்னா என்னை திரும்ப அந்த கால் தான் சொல்லுடி நான் சொல்லியிருந்தேன். அவள் கால் பண்ணால் சொல்லுடி இன்றைக்கி சைக்கிளோட்ட போக வேண்டாம்னு சொல்லிச்சுடி அந்த குரல் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த குரல்லாம் என்ன அவளுக்கு சாருக்கு ஒரு போன எபிசோட் பார்த்து தான் தெரியும். எபிசோட் 1 பார்த்ததுன்னா தெரியும். சாருக்கு ஒரு கால் வருது. அந்த நம்பர் பார்த்தா சாருக்கு சாருவே கால் பண்ணுற மாதிரி வருது. ஃபஸ்ட்டு எடுக்கல, 2ஆவது டைம் எடுக்கும்போது இன்றைக்கி சைக்கிளோட்ட போக வேண்டாம்னு சொல்லியிருக்குது அந்த குரல். அவளும் சைக்கிளோட்ட போகலை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு எனக்கு கால் பண்ணால் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சுட்டு நீ எங்கிட்ட சாருக்கிட்டே பேசு, எங்கிட்ட நானே பேசுனேன்னு சொன்னேன். இதெல்லாம் நம்பலை நான். சரி திரும்ப வந்துச்சா சொல்லுடின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். திரும்ப கால் வந்துச்சாம்மா, இன்றைக்கி சைக்கிளோட்ட போகாதுன்னு சொல்லிச்சாம்மா. அப்புறம் அவள் நம்பலியாம்மா. சைக்கிளோட்ட போகலான்னு கிளம்பும்போது பின்னாடி ஜன்னல்கிட்ட ஒரு ஷேடோ போன மாதிரி இருந்துச்சாம்மா. அந்த ஷேடோ பார்த்தா அவளுடைய ஷேடோவோ போன மாதிரி இருந்துச்சாம்மா. லைட்டு ஆஃப் ஆகி இருந்துச்சாம்மா. கதவு காற்றுக்கு ஆடிச்சாம்மா. இதெல்லாம் என்கிட்ட சொன்னான். ஏண்டி கதவு காற்றுக்கு தான் ஆடும், அது நீயே சொல்கிற. காற்று அடிச்சுன்னா கதவு ஆடும், ஒரு மாதிரி சவுண்டில் ஆடும். கதவுக்கு எண்ணெயெல்லாம் விடலைன்னா ஓகே. ஷேடோ அது உன்னுடைய ஷேடோ தாண்டி. ஆமாண்டி அதைத்தான் நான் சொல்கிறேன், என்னுடைய ஷேடோ தாண்டி. இனி நம்ம ஷேடோ நமக்கு தெரியும்னு பெரிய விஷயம் இல்லை. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு, நான் இல்லடி என் சேரில் உட்காந்துட்டு இருந்தேன் ரூமில் ஹாலில், ஜன்னலில் எப்படிடி என் ஷேடோ நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் சாரு ப்ளீஸ் என்னை வச்சு நீ விளையாடாத, ஓகேவா? நீ சொல்கிறது நம்பி நான் யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்கிறேன். அது எப்படி நீ கற்பனையாக ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே நீ இருக்கிறியா? நீயே கற்பனையாக உளறிட்டு இருக்கிறியா? இல்லை கவுன்சிலிங் போகலாமா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். இல்லடி நான் சேரில் உட்காந்துருந்தேன், என்னுடைய ஷேடோ போச்சு, நான் பார்த்தேன். ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது என்னுடைய ஷேடோ போச்சு. நான் சொன்னேன் வேறு யாராச்சும் கூட மூவ் ஆகிருக்கலாம். இல்லை நீ வீட்டில் உட்காந்துருக்கும்போது வெளியில் யாராச்சும் நைட் டைமில் வெளியில் யாராச்சும் போனால் நமக்கு ஷேடோ மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேடி அப்படின்னு அவளும் ஒத்துக்கிட்டா. ஓகே. அதுக்கப்புறம் ஏன் லைட்டு ஆஃப் ஆகி இருந்துச்சு? ஏன்னா சப்ளை கம்மியாக வந்திருக்கலாம். அது நார்மல் தான், இது நீ திங்க் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னும் நடந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். வெளியில் போனாலாமா அந்த ஷேடோ ஓடிச்சாமா அவளை பார்த்தோன்னே. என்னை பார்த்து ஏன் அந்த ஷேடோ ஓடணும் அப்படின்னு கேட்குறா. சரி அந்த ஷேடோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான் தாண்டி அந்த ஷேடோ அப்படிங்கிறா. ஃப்யூச்சர் சாருடி அப்படிங்கிறா. எதிர்கால சாரு உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு நான் கேட்டேன். அதாண்டி நான் அதுக்கிட்ட பேசவே இல்லையே, பேசினா தானே எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது ஆக்சுவலி இது என்னன்னா அவள் என்னை ப்ராங்க் பண்ணுறாளா இல்லை நான் என்கிட்ட விளையாடுறாளா எதுவுமே தெரியலிங்க. நானும் அவள் எனக்கு அவள் வீட்டுக்கு நேரடியாக போய் கேட்கவும் முடியாது. ஸோ வாட் கேன் ஐ டூ? ஃபோனில் சொல்கிறதெல்லாம் நம்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட விளையாடுறான்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. நிஜமே ஃப்யூச்சர் சாருவாக இருக்குமா? இதெல்லாம் நம்பரமாக இருக்க படத்தில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். சாரு என்ன ப்ராங்க் பண்ணுறாளா இல்லை அவள் பயந்துக்கிட்டு கற்பனையில் அவளை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணுமா சொல்லுங்கள். நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்பாட்ட பேசி அவளை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்கிறது? ஸோ ஆனால் சாரு இன்னும் மேரேஜே பண்ணிக்கல. அவளுக்கு வயசுலாம் ஆயிடுச்சு, பட் அவளுக்கு மேரேஜ் பிடிக்கும் பண்ணிக்காமல் இருக்கிறா. ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்கிறா, தனிமையில் இருக்கிறனால அவளுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. ஸோ அவளுக்கு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாமா அவளை? உங்களுக்கு என்ன தோணுது? நான் நெக்ஸ்ட் டைம் கால் தான் சொல்லுடின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டேன். முடிஞ்சளவு ஆறுதல் சொல்லிக்கிறேன் அவளுக்கு. பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.